திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒவ்வொன்றாக நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த அளவில் இன்றைக்கு 4வது திருப்பள்ளி எழுச்சி பாடல். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், துன்னிய பிணை மலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சி 4வது பாடலுடைய பொருளை நாம் காணலாம். திருப்பெருந்துறை உரையும் சிவபெருமானே, ஒன்றிற்கும் பற்றாத அடியேனையும் ஆண்டு கொண்டு இனிய திருவருளை பொழிகின்ற எம்பெருமானே, இனிய இசையை எழுப்பும் வீணையை உடையவர்களும் யாழினை உடையவர்களும் ஒரு பக்கமாகவும், ரிக்வேத மந்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஓதுகின்றவர்கள் ஒரு பக்கமாகவும், பிணையாக நெருக்கி கட்டப்பட்ட பூக்களை கொண்ட மாலைகளை உடைய கைகளை உடையவர்கள் ஒரு பக்கமாகவும், கும்பிடு தொழுதலை உடையவர்களும் உன்மேல் பாசம் மிகுதலால் அழுதலை உடையவர்களும் துவண்டு விழுதலை உடையவர்களும் ஒரு பக்கமாக உள்ளார்கள். ஆதலால் படுக்கையிலிருந்து எழுந்தருள்வாயாக பெருமானே என்கிறார். சகல ஆன்மாவாகிய என்னையும் தன் ஞான பூமிக்கு ஏற்ற அடிமையாக ஏற்று ஆட்கொண்ட பெருமானே, நின்னடி தொழுததற்காக பரிபாக நிலையால் பல வேறுபட்ட அடியார்கள் தனித்தனியே ஒவ்வொரு பக்கமும் குழுமியிருக்கின்றனர். தேவரீர் திருப்பள்ளியிலிருந்து எழும்ப வேண்டும் என்கிறார் அடிகளார். என்னையும் ஆட்கொண்டருளி, என்னையும்னு சொல்லக்கூடிய அந்த உண்மை, அந்த உண்மை என்னன்னு சொன்னால் அது இழிவு சிறப்பு உண்மையாகும். திருவடிக்கண் அன்பும் ஆசார சீலமும் இல்லாத என்னை ஆளாக ஆண்டாலும் ஒருத்து திருத்த வேண்டிய நீ, கள்ளனுக்கு பால் சோறு அளித்தது போல எனக்கு யாராலும் பெறுவதற்கரிய இனிய அருளை செய்து எமக்கு தலைவனும் ஆயினாய் என்பார். அதனைத்தான் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் என்கிறார். அடுத்தது, பெருமானின் திருச்செவி எந்த இசையை கேட்டு சந்தோஷப்படுமோ அந்த இசையில் சிவ மந்திரங்களை அமைத்து வாசித்தார்கள் என்பதை இன்னிசை வீணையர் என்கிறார். இன்னிசை வீணையர் ஒரு பால், அவர்கள் ஒரு பக்கம் நின்று வாசித்து கொண்டிருக்கிறார்கள். யாழுக்கும் இன்னிசை என்ற அடைமொழியை கூட்டி இன்னிசை யாழினர் என்கிறார். யாழும் வீணையுமாகிய கருவிகளில் அமைக்கும் இசை காமத்தையும் வீரத்தையும் விளைப்பதாய் இல்லாமல் சிவஞானத்தை விளைக்கும் சிவநாம இசையாய் இருந்தது என்கிறார் அடிகளார். இருக்கு அப்படின்னு சொன்னால் ரிக்வேதம், இது மந்திர வடிவமானது. தோத்திரம் அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய பல வகைப்பட்ட புகழை பொருளாக உடைய துதிப்பாடலாகும். இவ்விரண்டும் இறைவன் மனத்திற்கு உகந்ததாகிறது. ஆதலால் இவ்விரண்டையும் கூறுகின்றவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். அடுத்தது, கண்மநெறியையும் ரிக்வேதம் கண்மநெறியையும் தோத்திரம் அன்பு நெறியையும் வளர்க்கக்கூடியதாகும்.
இவர்கள் கிரியையாளர்கள். இனி அடுத்த வரியில் பிணை மலர் தொன்னிய கையினர், பிணை மலர் தொன்னிய கையினர் என்று நாம் அதை கொள்வோம், அதை வரிசைப்படுத்தி கொள்வோம். பிணை மலர் அப்படின்னு சொன்னால் இரண்டு மலர்களாக காம்போடு காம்பாக மாறி வைத்து கட்டப்பட்ட சரம், நெருக்கி தொடுத்த சரம். பிணை அப்படின்னா இரு தலையும் கூட்டி முடிக்க பெற்ற மாலை என்பாரும் சிலர் அவ்வாறும் சொல்லுகிறார்கள். திருவடி கமலங்களில் சாத்தி வணங்க மலர்ச்சரத்தை தாங்கி வந்தவர்கள் ஒரு புறமாக இருக்கிறார்கள். இவர்கள் சரியையாளர்களாவார்கள். இனி தொழுகை. தொழுகை என்றால் கீழே விழுந்து அட்டாங்க பஞ்சாங்க வணக்கம் செய்தலாகும். அங்க பிரதட்சணம் என்றும் அங்க பிரதட்சிணம் என்றும் பழைய உரையில் சொல்லுகிறார்கள். மட்டற்ற அன்பு, எல்லையில்லாத அன்பு கரை புரண்டு வெளிப்படும் போது பல முறை விழுந்து 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 வணங்க தோன்றும், வணங்க நேரும் இல்லையா? அத்தகைய வணக்கமுடையவர்களை தொழுகையர் என்கிறார். அழுகை, அழுதல். பெரிய பெருமானை வைகரையில் சேவிக்கும் போது அவ்வளவு ஒரு அருமையான பெயர் பெற்றோமே என்று எண்ணுகின்ற போது அழுகை வரும். அந்த மனம் என்ன செய்யும்? உருகி ஆனந்த கண்ணீர் சொரியும். அதுவே அழுகை என்ற பொருளில் இங்கு குறிப்பிடுகிறார் அடிகளார். இது பேற்றின் கண் நிகழும் மகிழ்ச்சி அழுகை, மகிழ்ச்சியான ஆனந்த கண்ணீர் சொரியும் அழுகையாகிறது. இழப்பின் கண் தோன்றும் அவள் அழுகை அல்ல. ஒரு குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா நம்ம ஆனந்த கண்ணீர் சொரிகிறோமோ அதை போன்ற அழுகையை தவிர இறப்பின் கண் தோன்றும் அவள் அழுகை அல்ல என்கிறார். இவர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள். அடுத்தது துவள்கை. துவள்கைன்னு சொன்னால் நெருப்பிடைப்பட்ட இளங்கொடியை போல துவண்டு விழுந்து சரிது. அப்போ ஒரு இளங்கொடியை நம்ம நெருப்பில் போட்டோன்னா அது எப்படி வாடி வதங்கி துவண்டு போகுமோ அதுபோல ஆற்றாமை மிக்கு துவண்டு விழுபவர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள். இவர்கள் சிவஞானத்தை மெய்ப்பாட்டால் வெளிப்படுத்தும் தீவிர பக்தி உடைய சிவஞானிகள் ஆவார்கள். ஆழ்கடல் அலை எழும்பாது நீர்மட்டம் உயர்வது போல முருகிய அன்பர்கள் தம் சென்னிமேல் கரங்கள் குவிய மெய்மறந்து நிற்பார்கள். அத்தகைய தீவிரதர பக்தியுடைய சிவஞான அனுபூதி செல்வர்கள் ஒரு பக்கம் கூடினார்கள் என்கிறார். இது எப்படி என்றால் விஸ்வரூப தரிசனத்திற்காக காத்திருக்கும் அன்பர் வகைகளை குறிப்பிடுகிறது. இத்தகைய அடியார்களுடைய அருள் அனுபவ அன்பு நிலையை அப்பர் தேவாரத்தில் கூட நாம் பல இடங்களில் நம்ம பார்க்கலாம். இவ்வாறு பலரும் குழுமியிருப்பதால் எம்பெருமானே ஒவ்வொரு வகையினரும் வந்து ஒவ்வொரு பக்கமாக குழுமி இருக்கிறோம். அதனால் திருப்பள்ளி எழுந்த அருள்வாயாக என்று வேண்டுகிறார். இதில் யாழ் வாசித்தல், வீணை வாசித்தல் முதலாக பலருடைய பரிபாக நிலை கூறுவது உயிர்கள் திரோதான சக்தி தூய்மையுறும் நிலைகளை முறையே உணர்த்துவதால் திரோதான சுத்தி என அழைக்கப்படுகிறது என்ற அளவில் இந்த பாடலை நாம் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம்.